நான் ஐம் ஹார்ட் கோர் ஃபேன் ஆஃப் தளபதி. அவர் அந்த போக்கிரி படம் வரும்போது அவரை மாதிரி டபுள் ஷர்ட்லாம் போட்டுட்டு நடிச்சோம். அந்த அளவுக்கு நம்ம ஃபேன் ஆஃப் டிவிக்கே. நிறைய பேர் கேட்குறாங்க நீங்க போய் ஒரு சீட் இருக்கு, அதெல்லாம் கிடையாது. அந்த சைடு கூட நாங்க போனது கிடையாது. ஒரு டிஸ்கஷன் வந்திருக்கோங்க. சாரோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து விஜய் சார்னு தெரியும். யூ ஹியர் தட் ஹி இஸ் கோயிங் டு பி ஸ்டார்ட் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படிங்கும்போது உங்ககிட்ட வரும்போது நீங்க எப்படி அதை பாத்தீங்க? இல்ல சார் எப்படி? நான் சஞ்சய் சார் எனக்கு தப்பான இடத்துல என்னால இருக்க முடியாது, தப்பான விஷயங்களோட என்னால சர்வைவ் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் மேபி என் ஜேர்னி ரொம்ப ஸ்லோவா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட சக்சஸ் ரேட்டும் பாத்தீங்கன்னா ஈவன் 14 வயசு வரைக்கும் ஐ வாஸ் அ சோலோ பர்ஃபார்மர். அது எங்க அம்மா அப்பாவோட கனவா இருந்துச்சு, நான் ஏதாவது சாதிக்கணுங்கிறது. திரும்பி பார்த்து அப்கோர்ஸ் கூச்சிப்படி அரங்கேற்றம்லாம் பண்ணேன், ஜோடி வின் பண்ணேன். அதெல்லாம் அதோட அந்த பேஸ்னால தான். ஆனா அதுல சாதனை பண்ணலேங்கிற இப்போ இருக்கிற ஆர்டிஸ்ட், இப்போ அவங்க ஒரு ஹீரோயினா பண்றாங்கன்னா ஒரு 5 வருஷம் ஒரு சீரியல்ல பண்ணிட்டு அப்படியே அந்த ஒரு கேரக்டராகவே ஷேட் மறைஞ்சு போயிடுறாங்க. பட் எங்களுக்கு அப்படி இல்லை. அந்த 5 வருஷத்துக்குள்ள நாங்க வந்து நான் ஒரு 20 சீரியலாவது பண்ணியிருப்பேன் அந்த டைம்ல. என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 6.5 இருக்கும்போது ஒரு இன்னொரு டான்ஸரோட ஆடினேன். ஒரு மேஜர் டான்ஸரோட நானும் ஆடினேன். பிஃபோர் மை அரங்கேற்றம் பாண்டிச்சேரியில தான் ஃபர்ஸ்ட் ஆடினேன். அண்ட் அந்த டைமே நிலா காய்கிறது சாங் இந்திரால டான்சர்ஸ் மட்டும் தேவைன்னு சுஹாசினி மேம் சொன்னதுனால அந்த கேமராவே ஃபேஸ் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் வந்தேன். நீங்களும் ஒரு இன்ஃப்ளூயன்சர், அதனால அந்த ஜர்னி எப்படி ஸ்டார்ட் ஆனிச்சு? பிகாஸ் அந்த கோவிட் டைம்ல வந்து யூடியூப் தான் ஆரம்பிச்சேன். ஐ வாஸ் நாட் an influencer. இல்ல அப்படிதான் நான் உங்களை அப்படிதான் பாப்பேன். முன்ன இருந்ததுக்கும் இப்போ ஹீரோயினை சூஸ் பண்றதுக்கும் நிறைய வேரியன்ட் பாக்குறாங்க. அப்படி ஏதாவது சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியுது? ஃபிலிம் டைரின்னு ஒன்று இருக்கும், அதுல எங்க போட்டோஸ் எல்லாம் இருக்கும். கிட்டத்தட்ட இவ்வளோ பெருசா போர்ட்ஃபோலியோ மாதிரி. ஸோ அதுல தான் தேடுவாங்க, ஆர்டிஸ்ட் தேடுவாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா போய் இப்போ சோஷியல் மீடியால தேடுறாங்க. சீரியல்ஸ் பெருசா இப்ப இருக்கிற பசங்க பார்க்க மாட்டாங்க. கொரியன் இதுதான் பாத்துருக்காங்க. மூஞ்செல்லாம் வெள்ளையா இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா ஃபீலிங் எமோஷன்லாம் நம்ம சீரியல் மாதிரி தான் இருக்கு. அதானா சொன்னா என் பொண்ணு ஒத்துக்க மாட்டா. என்னடி இது இதானே நாங்க பண்றோம் அப்படின்னா, அம்மா போமா அப்படின்பா. ஹாய் மேம். வணக்கம். ஹாய், வணக்கம். We are very happy to be interacting with you today. Thank you. உங்க பிஸி ஷெட்யூல் இடையில நாங்க வந்து பூந்துட்டோம்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. எப்படி போயிட்டு இருக்கு மேம் ஷூட்டிங் ஸ்பாட்லயே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்? நீங்களே பாக்குறீங்கல்ல ஆக்சுவலி. ஏன்னா லாஸ்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸாவே வந்து ஐ திங்க் இட்ஸ் லைக் மோர் தென் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுங்கிறத விட ஏதோ ஒரு ஐடி கம்பெனில ஒர்க் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம டார்கெட்டை முடிக்கணுங்கிற மாதிரி. எக்ஸாக்ட்லி. எவ்ரிடே வி ஆர் ஒர்க்கிங். நான் சண்டேஸ் கூட இல்ல, எங்களுக்கு நார்மலா செகண்ட் சண்டேஸ் இருக்கும், அது கூட இல்ல. ஸோ எவ்ரிடே வி ஆர் ஒர்க்கிங். வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு உங்களுக்கு என்னப்பா நீங்க போய் நடிச்சுட்டு வரீங்க ஆக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நமக்கு இங்க எவ்வளவு இல்ல, இப்போ வெளியில இருந்து பாக்குறவங்க கூட ஐ திங்க் தே வில் நாட் திங்க் லைக் தட். பிகாஸ் இப்போ எல்லாருமே வந்து நிறைய பேர் கேமரா ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. சோஷியல் மீடியால இதை ஹெல்த்தியா இருக்காங்க. ஸோ அதோட கஷ்ட நஷ்டங்கள் அவங்களுக்கும் தெரிய வந்துருச்சு. ஸோ அதனால ஐ திங்க் யாரும் வந்து அது குறைவா எடை போட மாட்டாங்கன்னு நம்புறேன். ஓகே ஓகே ஓகே. நிறைய விஷயம் இன்னைக்கு பேசணும். நான் ரொம்ப ஃப்ரம் தி பிகினிங்ல இருந்து உங்ககிட்ட ஸ்டார்ட் பண்ண பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்ல நீங்க வந்து உங்க கெரியரை வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ள ஸ்டார்ட் பண்ணீங்க. இப்போ இங்க நிக்கிறீங்க. எப்படி இருக்கு அந்த சேஞ்சஸ்? அங்க இருந்து இவ்வளவு தூரம் டிராவல் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ப்ரொஃபஷனலா மேபி பர்சனலா நான் வந்து 3 வயசுலேருந்து பரதநாட்டியம் டான்சர். எனக்கு அந்த ப்ரொஃபஷன்ல இருந்த ஹசார்ட்ஸை விட இங்க இட் வாஸ் அ கேக் ஒர்க் ஃபார் மீ. நான் எப்பவுமே அது சொன்னது உண்டு. பிளெஸ்ட். நிறைய நல்ல டேரக்டர்ஸோட, இப்போ நந்தகுமார் சார் வரைக்கும் எல்லாமே நல்ல ஒரு சீனியர் டேரக்டர்ஸோட ஒர்க் பண்ற அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது. சமுத்திரகனி சார், கே பாலச்சந்தர் சார், அந்த மாதிரி அந்த கேட்டகரியில வந்து சீரியல்ல நல்ல நல்ல டேரக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அது ஒரு லேர்னிங் ப்ராசஸா இருந்தது. எவ்ரிடே ஐம் லேர்னிங். எல்லாம் புதுசா என்ன நானே ஒரு நாளும் என்ன சொல்றது, ஒரு புது பிரீத்தியை நானே பார்த்துருக்கேன். நாங்களும் பார்க்கறோம். கம்பைல்டா நிறைய விஷயத்த வந்து நாங்க ஒண்ணு சேர்த்து பார்க்கிறோம். டான்சர் அதை பத்தி சொல்லுங்க மேம். ஒரு 3 வயசுல நீங்க வந்து டான்சரா ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கும் அந்த எடுத்தா அதை ஆடிட முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குல்ல, அது எல்லாருக்கும் வராது. டக்குன்னு நமக்கு கொஞ்சம் ஏஜ் ஆயிடுச்சு வேண்டாம் அப்படிலாம் சில பேர் சொல்லுவாங்க. உங்களுக்கு எப்படி இருக்கு அந்த ஜேர்னில இருந்து இப்போ நீங்க அந்த டான்சர் கேரியர் இன்னைக்கு ஒரு இது வச்சு நடத்துறீங்க, ஸ்கூல் வச்சு நடத்துறீங்க? ஸ்கூல் வச்சு நடத்தினேன். அப்புறம் நம்ம கோவிட் டைம்ல ஐ வாஸ் நாட் ஏபிள் டு கண்டினியூ. ஆனா எப்படின்னா
3 வயசுல இருந்து கத்துக்கிறதுல இருந்து இப்போ நம்மளுக்கு கூடவே ஒரு ஸ்விம்மிங் கத்துக்கிட்டா மறக்க மாட்டோம். அதே மாதிரி படிப்பை நம்ம எப்பவுமே மறக்க மாட்டோம். அது ஒரு பேஸ் மாதிரி லைஃப்ல படிப்புங்கிறது. அதே மாதிரி டான்ஸ்ல எனக்கு அந்த நாலேஜ் எங்க அம்மா எனக்கு கொடுத்தாங்க. ஓகே. ஸோ டான்ஸுங்கிறது இட் இஸ் எதுவுமே ஒரு டிஃப்ரெண்டா அது ஒரு 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 தனியா ஒரு ப்ரொஃபஷன் இல்ல தனியா ஒரு விஷயத்த நம்ம கத்துக்கிட்டோம் நம்ம லைஃப்ல அப்படி இல்லாம என்னோட லைஃப் கூடவே ஜேர்னில வந்த ஒரு விஷயம் தான். ஓகே. அண்ட் நீங்க சொன்ன மாதிரி அதுவுமே ஒரு பிளெஸ்ட். எப்போ நான் கால் எடுத்து வச்சு ஆடணும், ஒரு ரீல் காட்டணும்னாலும் என்னால முடியுது. அதுவே அது வந்து காட்ஸ் கிரேஸ் தான். ஓகே. அதுல ஏதாவது பெருசா பண்ணணும்னு தோணிருக்கா மேம்? பிகாஸ் என்ன ஆக்டிங் வந்துட்டீங்க. அதுதான் சொல்றேன். ஸ்டூடண்ட்ஸ்க்கு சொல்லி ஹஜார்ஸ் கொடுத்துட்டு நிறைய பார்த்துட்டேன். ஸோ அதனால stages. அப்போ வந்து என்னோட கனவுங்கிறத விட எனக்கு 14 வயசு வரைக்கும் ஐ வாஸ் அ சோலோ பெர்ஃபார்மர். அப்ப அது என்னோட கனவுங்கிறதோட என்னோட பேரண்ட்ஸ் அதாவது எங்க அம்மா அப்பாவோட கனவா இருந்துச்சு. நான் ஏதாவது சாதிக்கணுங்கிறது. ம். அப்புறம் நான் when I started working இங்க 16 வயசுல வந்தாச்சு. 11th ஸ்டாண்டர்ட்ல Yeah. வந்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த சைடு போனதுலேருந்து அந்த சைடு திரும்பியே பார்க்கல. ம். திரும்பி பார்த்து அஃப்கோர்ஸ் கூச்சிப்புடி அரங்கேற்றம்லாம் பண்ணேன். ஜோடி வின் பண்ணேன். ம். அதெல்லாம் அதோட அந்த பேஸ்னால தான். ம். ஆனா அதுல சாதனை பண்ணலையேங்கிற வருத்தம் இல்ல. ஏன்னா மேபி காட் ஹஸ் கிவன் மீ திஸ். இதுல தான் இன்னும் சாதிக்கணுங்கிற ஆசை தான் நிறைய இருக்கே தவிர ஓகே. அதுல ஐ திங்க் ஹவ் டன் லாட்ஸ். இப்போவும் பிரீத்தி ஸ்ரீனிவாசன் அப்படின்னு எங்க அப்பா பேரோட ஆமா. சேர்ந்து நிறைய பேருக்கு எனக்கு தெரியும். தெரியும். ஸோ அது இன்னும் மெமரிஸ்ல இருக்கு அவங்க மெமரிஸ்ல. ஸோ ஐ எம் சோ ஹாப்பி அபவுட். ஓகே. அதுக்கும் இப்போ நீங்க நடிக்கிறதுக்கும் மீன்ஸ் டான்சராவும் ஆக்டராவும் இருக்கிறதுல என்ன டிஃபரன்ஷியேட் பாக்குறீங்க பெருசா? நிறைய டிஃபரன்ஸுங்க. ஓகே. அது எந்த விதத்திலும் என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல. ஒரு Okay. பரதநாட்டியம் டான்சரா நான் நடிக்க மாட்டேன். ம். பட் ஒரே ஒரு விஷயம் எனக்கு என்னன்னா அந்த ஒரு பயம் இருந்ததே இல்ல. ஓகே. கேமரா பயம் இல்ல ஒரு 10 பேர் முன்னாடி நடிக்கிறோம். இப்போ ஸ்பாட்லயே ஒரு 50 பேர் முன்னாடி நம்ம நடிக்கிறோம். ஒரு Okay. கோவமா இருக்கட்டும், லவ் ஆமா. சீனா இருக்கட்டும், அழறதா இருக்கட்டும். அது எல்லாமே ஃபர்ஸ்ட் அந்த சின்ன வயசுலயே என்ன ஸ்டேஜ் ஏத்தினதுனால என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு 6.5 இருக்கும்போது ஓகே. ஒரு இன்னொரு டான்சரோட ஆடினேன். ஒரு ம். மேஜர் டான்சரோட நானும் ஆடினேன். பிஃபோர் மை அரங்கேற்றம். பாண்டிச்சேரியில தான் ஃபர்ஸ்ட் ஆடினேன். பட் அப்பவே பாத்தீங்கன்னா நிறைய பிரெஞ்சு பீப்புளோட முன்னாடி ஆடி நல்ல ஒரு குழந்தை நல்ல பேர் வாங்கினேன். ஸோ அப்பவும் எனக்கு அந்த பயம் இல்லாம போயிடுச்சு. அப்பத்துலேருந்து அந்த டிராவல்ல. ம். அண்ட் அந்த டைமே நிலா காய்கிறது சாங் இந்திரால ம். டான்சர்ஸ் மட்டும் தேவைன்னு சுஹாசினி மேம் சொன்னதுனால Okay. அந்த கேமராவே ஃபேஸ் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் வந்தேன். So, ஸோ அதனால அப்பத்துலேருந்தே அந்த பயங்கிறது இல்லாதனால இப்போ என்னால எதுவா இருந்தாலும் ஐ வாஸ் ஏபிள் டு கிவ் 100%. yeah, நீங்க சொன்னீங்க ஒரு விஷயம் பரதநாட்டியத்துல நடிக்க தேவையில்லை பட் இங்க நிறைய ஆக்ட் பண்ண வேண்டியது இருக்கு. அது நர்வஸ் ஸ்டைல நிறைய பண்ணிருக்கீங்க. நிறைய ரோல் லீட் ரோல்ல இருந்து சப்போர்ட்டிங் கேரக்டர்ல இருந்து என்ன ரோல் கொடுத்தாலும் பண்ணிருக்கீங்க. எப்படி இருக்கு அந்த சேஞ்சஸ்? ஒவ்வொரு சீரியல்ல ஒவ்வொரு கேரக்டர் பண்ணும்போது எப்படி இருக்கு உங்களுக்கு? எனக்கு ரொம்ப பிடிச்சது காமெடி தான். ஏன்னா Okay. நான் ஃபர்ஸ்ட் மெகா வந்து வீட்டுக்கு விடல் ஊட்டின்னு ஒரு காமெடி சீரியல் தான் ஆமா. பண்ணுது. அண்ட் அங்க ஆரம்பிச்சதுனால என்னவோ தெரியல என்னால எந்த கேரக்டர் பண்ணாலும் ஒரு காமெடி ஆக்டரால இவ்வளோ எல்லாரும் Yeah, yeah. கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு காமெடி ஆக்டர்னா எல்லாமே பண்ண முடியும். Mm. ஸோ அந்த மாதிரி எனக்கு நிறைய ரோல்ஸ் எனக்கு நானே என்ன டெஸ்ட் பண்ற அளவுக்கு எனக்கு கிடைச்சிருக்கு. ஓகே. அண்ட் எங்களோட கைண்ட் ஆஃப் ஆர்டிஸ்ட் இருக்கோம் இல்லையா, லைக் ஆமா. இந்த ப்ரீவியஸ் ஜெனரேஷன் ஆர்டிஸ்ட் நாங்கெல்லாம் வந்து எங்களுக்கு அந்த வாய்ப்பு நிறைய கிடைச்சது. இப்போ இருக்கிற ஆர்டிஸ்ட் நான் இப்ப இருக்கிற ஆர்டிஸ்ட நான் குறை சொல்ல மாட்டேன். பிகாஸ் அவங்களுக்கு அந்த வாய்ப்பே கிடைக்கல. Okay. எங்களுக்கு வந்து இப்ப அவங்க ஒரு ஹீரோயினா பண்றாங்கன்னா ஒரு 5 வருஷம் ஒரு சீரியல்ல பண்ணிட்டு அப்படியே அந்த ஒரு கேரக்டராவே ஷேட் மறைஞ்சு போயிடுறாங்க. பட் Okay. எங்களுக்கு அப்படி இல்ல. அந்த 5 வருஷத்துக்குள்ள நாங்க வந்து நான் ஒரு 20 சீரியலாவது பண்ணிருப்பேன் அந்த டைம்ல. ஒரு Okay. 5 இயர்ஸ் அந்த டைம் time. இதுல. சோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எங்களுக்கு எல்லாம் கிடைச்சது. ஓகே. ஓகே. நிறைய அதான் அந்த கேரக்டரை வேர்ஸ்டைலா உங்களை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. பிகாஸ் ஏன்னா அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜோடியில நான் உங்களை பார்த்திருக்கேன். ரொம்ப ஈகரா அதை வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம். எப்போ ஆடுவாங்க பிரீத்தி மேம், எப்போ வந்து ஆடுவாங்கன்னா அந்த அளவுக்கு எங்களுக்கு உங்களோட டான்ஸரா பிடிக்கும், அந்த ஆக்டிங்லையும் பிடிக்கும். இந்த ஹீரோயின் சூஸ் இப்ப மாறி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? முன்ன இருந்ததுக்கும் இப்போ ஹீரோயினை சூஸ் பண்றதுக்கும் நிறைய வேரியன்ட் பாக்குறாங்க. அப்படி ஏதாவது சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியுதா? இல்ல இப்ப இருக்கிற சாய்ஸஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேனல் தான் பண்றாங்க. ஓகே, Okay. சாய்ஸஸ். அண்ட் இன்னொரு விஷயம் சேனல் பண்றதுமே ஃப்ரம் த வியூவர்ஸ் பாயிண்ட், அவங்களோட கண் மூலமா அவங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கு. ம். இப்போ முன்னாடிலாம் வந்து யூஸ் டு ஹாவ் அ புக். நான் அதுதான் சொல்வேன். முன்னாடி வந்து ஒரு டைரி இருக்கும், ஃபிலிம் Oh. டைரின்னு ஒண்ணு இருக்கும். அதுல எங்க போட்டோஸ் எல்லாம் இருக்கும். கிட்டத்தட்ட இவ்ளோ பெருசா இருக்கும். போர்ட்ஃபோலியோ மாதிரி. போர்ட்ஃபோலியோ kind எங்களோட of. அட்ரஸ்ல இருந்து, ஃபோன் Yeah. நம்பர்ல இருந்து, லேண்ட்லைன் ஃபோன் நம்பர்ல இருந்து எல்லாம் அதுல தான் இருக்கும். ஸோ அதுல தான் தேடுவாங்க, ஆர்டிஸ்ட தேடுவாங்க.
அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா போய் இப்போ சோஷியல் மீடியால தேடுறாங்க. தட்ஸ் த டிஃபரன்ஸ். ஓகே அது ஏன்னா ஈஸி பிளாட்ஃபார்மா இருக்காது. ஓகே அது அதுல வர்றது அதுலயும் அஃப்கோர்ஸ் நல்ல திறமைசாலிகள் வாய்ப்பு இப்ப ஈஸியா கிடைக்குது. பட் சஸ்டெயினபிளா யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா திறமைசாலிகளால மட்டும்தான் சஸ்டெயின் பண்ண முடியுது. அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகே ஓகே நீங்க அது ரொம்ப பாசிட்டிவா சொல்றீங்க. எங்க Because நிறைய- டைம்ல நான்லாம் மண்ணா இருந்தேன். என்ன வந்து லைக் Okay. வெறும் மண்ணா இருந்தேன். Okay. என்ன பிடிச்சு அழகா நீங்க சொல்ற மாதிரி வேற வேற கேரக்டர்ஸ் கொடுத்து என்ன வேற வேற பொம்மையா ஆக்கினது வந்து டைரக்டர்ஸ்க்கு அந்த பொறுமை இருந்து அந்த ப்ரொடியூசர்ஸ் அந்த வாய்ப்பை கொடுத்தாங்க. எங்களுக்கு நாங்க திறமை இருக்கான்னு டெஸ்ட் பண்றதுக்கு வி ஹேட் டைம். ஓகே இந்த மாதிரியான சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் இப்போ இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த மாதிரி இல்ல. ஒன்ஸ் நீ வந்து ஹிட் ஆகி நீ ஹிட் ஆனேனா மேல போயிட்டேனா அடுத்தது நீ இருப்ப, இல்லனா நீ பாட்டுக்கு உன் வேலையை பார்த்துட்டு போன்னு அனுப்பி விட்டுறாங்க. ஓகே ஓகே இப்போ நான் இந்த கேள்வி உங்கள்கிட்ட வைக்கணும் பிகாஸ் ஏன்னா நீங்களும் ஒரு இன்ஃப்ளூயன்சர், அதனால இது அந்த ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆனிச்சு? பிகாஸ் என்ன கோவிட் டைம்ல வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி யூடியூப் தான் ஆரம்பிச்சேன். ஐ வாஸ் நாட் an influencer. இல்ல அப்படிதான் நாங்க உங்களை அப்படிதான் பாக்குறோம். ஏன்னா நான் யூடியூப் வந்து எப்படி ஆரம்பிச்சேன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் இது வந்து வீட்ல இருந்தா என்னோட அபார்ட்மெண்ட்ஸ்ல அந்த கோவிட் டைம்ல எல்லாருக்கும் சமைச்சு அனுப்புவேன். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அப்போ நான் இந்த வென் வி டாக் ஓவர் ஃபோன் ஃப்ரெண்ட்ஸோட ஃபோன்ல தானே பேச முடியும். அப்போ ஒன்று எல்லாருமே கேட்கும்போது ஏன் நீ யூடியூப் பண்ண வேண்டியதுதானே அப்படின்னு சொல்லி அப்போ என் கூட ஒர்க் பண்ண ஒரு ஏடி தான் எனக்கு வந்து ட்ரெண்ட்லோடோட ஐம் கனெக்டட். ஸோ அவர் ஹி வாஸ் ஒர்க்கிங் வித் ட்ரெண்ட்லோட். ஸோ அப்படியே என்ன கனெக்ட் பண்ணி விட்டாரு. செல்ஃபி மோட்ல எடுத்து அனுப்பினது தான். ஸோ அவ்வளவுதான் அந்த ஜேர்னி அப்படி ஆரம்பிச்சது. அண்ட் இட் வாஸ் நைஸ். நான் வந்து எப்படியெல்லாம் எடுத்திருக்கேன்னா 2 வீலர் ஓட்டிக்கிட்டு கீழே கேமரா பிக்சர் என்னென்னமோ டெஸ்ட் எல்லாம் பண்ணிருக்கேன். So you have own producer, own director எல்லாமே நம்ம டெஸ்ட் பண்ணி அனுப்பினதுதான். ஸோ எடிட்டிங் நம்ம பண்ணதில்லை, அந்த இடத்துக்கு போனதில்லை. ஸோ அப்படி ஆரம்பிச்சது வித் வியூவர்ஸ் சப்போர்ட்ல தான் நான் பண்ணேன். என்னன்னா எனக்கு என்ன கண்டென்ட் வேணும்னு அவங்க தான் சொன்னாங்க. லைக் எனக்கு இதை போடுங்க, இது பண்ணுங்க, இது பண்ணுங்க, இதை பண்ணுங்கன்னு சொல்லி தான் நான் அதுல முன்னேறினேன். அப்படியே தான் இன்ஸ்டா பேஜ் ஆரம்பிச்சது. இன்ஸ்டா பேஜுங்கிறது இட்ஸ் மஸ்ட் நீடட்ங்கிற மாதிரி ஆயிடுச்சு டு அப்டேட் வாட் வி ஆர் அப்படிங்கிறது. ஸோ அதுல நான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஜர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? மீன்ஸ் யூடியூப் பண்ணதுல இருந்து vlog எடுக்கிறதுல இருந்து பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு இல்லை. vlog வந்துட்டு நான் வந்து ரொம்ப ஐ டோன்ட் டூ எவ்ரிதிங், எல்லாமே பண்ண மாட்டேன். ரெஸ்ட்ரிக்டடா என்ன பண்ணோம், என்ன பத்தி ஆடியன்ஸ்க்கு என்ன தெரியணுங்கிறத ஆசைப்படுறேனோ அது மட்டும் தான் பண்ணுவேன். சூப்பர். நாங்க வந்து இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்கணும்னா பயங்கரமா சமைப்பீங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். நீங்களும் நிறைய இடத்துல சொல்லியிருக்கீங்க எனக்கு சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும், அது ஃபாஸ்டா சமைக்கிறது பிடிக்கும். அந்த விஷயம் சொல்லுங்க மேம். சமைக்கிறது இப்போ இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல ஏதோ ஒரு வெளியில வேலைக்கு போறாங்க, ஏதோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாங்கன்னா ஏதாவது ஒண்ணு டவுன் ஆயிடும். நீங்க மல்டிபிளா எல்லாமே பாக்குறீங்க, குழந்தைங்களை பாத்துக்கிறீங்க, ஹஸ்பண்ட் பாத்துக்கிறீங்க, உங்களோட ப்ரொஃபஷனை எங்க இடத்துலயுமே விடல. அண்ட் யூடியூபராகவும் இருக்கீங்க, அதுவும் ஃபாலோ பண்றீங்க. அண்ட் சமையல் சில பேர் இதெல்லாம் பண்றதில்ல. ஸோ சமைக்கிறதுக்கு ஆள் போட்டுக்கலாம், அந்த சைடு போக வேண்டாம், அதுல நான் வந்து ஓகே பண்ணது போதும் அப்படின்னு. நீங்க எப்படி இருக்கீங்க? இதுக்கு மேல ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இருக்கு. நான் ஆக்சுவலி ஐ எம் an artist. அதுக்கப்புறம் வீணை வாசிப்பேன். இதெல்லாம் நான் விட்டு கொடுத்துட்டேன். நான் பிடிச்சு வச்சிருக்கிறது மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். நிறைய குட்டி குட்டி வேலைகள், இன்னும் நிறைய கை வேலைகள் எல்லாம் பண்ணுவேன். பட் அதெல்லாம் இப்போ டைம் இருக்கிறது இல்ல. அண்ட் டான்ஸ் கிளாஸ் எடுக்கிறதுமே எனக்கு டைம் இருக்கிறது. என்னோட மேஜர் ப்ரொஃபஷன் அது. ஆனா அதர்வைஸ் பாத்தீங்கன்னா இட்ஸ் ஆல் டைம் மேனேஜிங் தான். நம்ம பெரியவங்க எல்லாரும் பண்ணதுதான் நான் பண்றேன். நான் ஒன்னும் புதுசா பண்ணல. டைம் மேனேஜிங் நம்மளுக்கு காலையில எழுந்து ஒரு 4:30க்கு எழுந்திரிச்சு ஒரு புஷ் பண்ணி எழுந்திரிச்சிட்டோம்னா ஐ திங்க் everyone can do it. இல்ல அது இவ்வளவு ரசிச்சு பண்றது எப்பவுமே நம்ம சோல்ஃபுல்லா எந்த விஷயம் பண்ணாலும் அதுல சக்சஸும் வரும், அதே டைம் அது நல்லாவும் வரும். எனக்கு அதுல நம்பிக்கை இருக்கு. ஒரு மதர்ஹுட்டா இருக்கட்டும், ஒரு சமையலா இருக்கட்டும், இல்ல ஒரு ஹஸ்பண்டுக்கு ஒரு நல்ல ஒய்ஃபா இருக்கிறதோ, இல்ல ப்ரொஃபஷனலா ஒரு டிசிப்ளின் உமனா இருக்கட்டும், அது எல்லாத்துலயுமே. இன்னொரு விஷயம், அந்த டிசிப்ளினுங்கிறது எல்லாத்துலயுமே இருந்துட்டா இது ஓகே, இன்னைக்கு இது வேண்டாம் அப்படிங்கறது இல்லாம புஷ் பண்ண நாளைக்குங்கிற வார்த்தையே இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி நெக்ஸ்ட் நான் இன்னும் 1 hour கழிச்சு பாத்துக்கலாம் அப்படிங்கறது இந்த ஹவர்லயும் நம்ம முடிக்கிற அந்த டிசிப்ளின் லைஃப்ல இருந்துட்டு ஐ திங்க் வி கேன் சக்சீட் எவ்ரிதிங். ஓகே, என்னவா இருக்கு உங்களுக்கு பிடிக்கும்? இவ்வளவு மல்டிபிள் பண்றீங்க, இன்னும் எங்களுக்கு தெரியாது வேற நிறைய இருக்குன்னு இருக்கீங்க. பட் இதுவா இருக்கு எனக்கு எப்பவுமே பிடிக்கும் அப்படின்னு. எங்க லைஃப் ஸ்பேனுங்கிறது அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 70 years இருப்போம்ல. அந்த 70 yearsல ஒரே மாதிரி இருக்கணுமா அவசியம் இல்லை. சின்ன வயசுல அம்மா அப்பாக்கு ஏத்த மாதிரி ஒரு குழந்தையா வளர்ந்தாச்சு. அதுக்கப்புறம் ஸ்கூல்ல நல்ல ஒரு ஸ்டூடெண்டா இருந்தாச்சு.
நல்ல ஒய்ஃபா இருந்துட்டே இருக்கும். அவங்க இருக்கிற வரைக்கும் நம்ம நல்ல ஒய்ஃபா இருக்கணும். அது ஒரு டார்கெட். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு எப்பெல்லாம் நீட் இருக்கிற வரைக்கும் நல்ல ஒரு அம்மாவா இருக்கணும். ஓகே, உங்களுக்கு இண்டிவிஜுவலா இருக்கணும். இதெல்லாம் நீங்க ஒரு நல்ல ஹியூமனா இருக்கணும். எனக்கு ஐம் வெரி நான் எனக்கு தப்பான இடத்துல என்னால இருக்க முடியாது. தப்பான விஷயங்களோட என்னால சர்வைவ் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் மேபி என் ஜேர்னி ரொம்ப ஸ்லோவா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட சக்சஸ் ரேட்டும் பாத்தீங்கன்னா ஈவன் இன் யூடியூப் இல்ல, இப்போ நான் 5 வருஷம் ஆச்சு என்ன ஆரம்பிச்சு. 5 வருஷம் ஆச்சு. 21ல என்னமோ ஆரம்பிச்சேன். பட் இப்பதான் 5 lakhs தாண்டி இருக்கேன். ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டெடி ரேஸ் அப்படிங்கிற ஸ்டெபிலிட்டியோட அது வந்து ரொம்ப டிசிப்ளினா, ரொம்ப குறுக்கு வழியெல்லாம் போகாம பொறுமையா என்னோட வழியை நான் பார்த்துப்போம். So that is so peaceful-ஆன ஒரு that will anytime நம்ம வந்து நான் எப்பவுமே எல்லாரும் என்னோட ஜூனியர்ஸோ யாராவது ஒருத்தர் கோ ஆர்டிஸ்ட் கிட்ட நான் சொல்லும்போது எப்பவுமே நம்மளோட செயல்ல வந்து ரெக்ரெஷன்ஸே இருக்கக்கூடாது. நம்ம ஒரு விஷயம் பண்றோம்னா மனசுல ஒரு சப்கான்ஷியஸ் மைண்ட்ல நீ தப்பு பண்ற அப்படிங்கிற ஒரு ஒலி கேட்டுச்சுன்னா நிறுத்திடணும். அதை இமிடியேட்டா ஸ்டாப் பண்ணிட வேண்டியது. பிகாஸ் இல்ல எனக்கு தெரியும் இது தப்புதான் நான் பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த கட்ஸோட நீ பண்ண, உனக்கு தெரிஞ்சு நீ பண்ணனா ஐ திங்க் அதோட ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வந்தா கூட யூ வில் பி ஏபிள் டு ஃபேஸ் இட். இல்லனா உனக்கு அந்த ஃபேஸ் பண்ற இது போயிடும். சோ பதட்டத்துல நிறைய இன்னும் தப்பா பண்ணிட்டு போயிட்டு இருப்போம். பட் ஆனா அந்த ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது, அதை ஃபேஸ் பண்ற தைரியமும் இருக்காது. நான் பார்த்த வரைக்கும் நீங்க பயங்கரமான பாசிட்டிவ். என்ன விஷயம் கேட்டாலும் அதை பாசிட்டிவா கொண்டாந்து வச்சிருவீங்க. அது எனக்கு தெரியும். That is what life. அது ரொம்ப ஹாப்பி. உட்கார்ந்து பேசும்போதே அந்த பாசிட்டிவ் ஃபீல் பண்ண முடியுது. மேம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கணும். என்ன சாரி தான் பிரீத்தி மேம் சாரி கட்டுறாங்க. என்ன சாரி அது என்ன மாடல் இருக்கும், அது அப்பயில இருந்தே அது பார்த்துட்டே இருக்கும். சாரி மேல உங்களுக்கு ஒரு பயங்கரமான அபிப்பிராயம் இருக்கு. எப்படி வந்து சாரில நல்லா இருக்கு, மத்த எந்த ட்ரெஸ்ஸை விட சாரில நல்லா இருக்கு, பயங்கர அழகா கலர் சொல்றாங்க. சோ அதனால மேபி எல்லா சாரியும் எனக்கு சூட் ஆகுது. எவ்வளவு பிடிக்கும் மேம் சாரி? ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்ல ரொம்ப வருஷமா அது நம்ம கம்ஃபர்ட் பாத்தீங்கன்னா இந்தியன் விமன் வித் நைட்டி அப்படிங்கிற மாதிரி இருப்பேன். இல்ல ஒரு நார்மல் ஒரு 3/4 வைட் ஒரு காட்டன் பேண்ட்ஸ் வித் ஷர்ட் அப்படிதான் இருப்பேன். கம்ஃபர்ட்னு பார்த்தா அதுதான். பட் இது வந்து see when we are like addressing something இல்லையா, சோ ஒரு இடத்துக்கு போறோம், அது ரொம்ப முக்கியம். என்னை பொறுத்த வரைக்கும் எந்த சூழ்நிலையில நம்ம எப்படி இருக்கோம், நான் இப்படிதான் இருப்பேன் அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டி எனக்கு அது ராங்னு தோணும். நான் என்ன ஆனாலும் சரி நான் இப்படிதான் இருப்பேன். சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நம்ம அந்த அந்த எலிகன்சி அதுல வந்துரும். அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ரொம்ப காஸ்ட்லியா வாங்குன சாரி ஏதாவது இல்ல ஆல்ரெடி நான் ஒரு இதுல இன்டர்வியூல கொடுத்திருக்கேன். 38,000. 38னா என்னங்க அப்படின்னா 38,000. அதுதான் நீங்க வாங்குனீங்க. நிறைய பேர் என்ன லேக் தாண்டி போயிட்டு இருக்காங்க. அவ்வளவுலாம் யோசிக்கிற ஆளே இல்ல. ஓகே இந்த மாதிரியான விஷயங்கள்ல அமௌண்ட் செலவு பண்றதுன்னு இருக்குல்ல, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சடனா இப்ப போய் ஒரு 1 lakh 1.5 lakh ஒரு சாரி வாங்குறது இல்ல. முன்னாடி நான் 1 lakh சாரி எல்லாம் வாங்க மாட்டேன். நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன்னா கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏதாவது சடனா போனேன், ஏதாவது ரிப்பேருக்கு தான் போவேன். அப்போ சஞ்சீவ் பயப்படுவாரு, நான் ரிப்பேர் போனா திரும்ப ஏதாவது வாங்கிட்டு வந்துருவேன் அப்படின்னு. சோ அது பண்ணுவேன். வழக்கமா ஹஸ்பண்ட்களுக்கு இருக்க பயம். லாஸ்ட் ஃபியூ இயர்ஸா நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். கிரேட் திங் மேம். அது யூஸ்ஃபுல்லா இருக்குல்ல இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல. அது வந்து நம்ம சேஃபா எத்தனை விஷயங்கள் பண்ணலாம்னு இருக்கு. இட்ஸ் நாட் மியூச்சுவல் ஃபண்ட்னா பயப்படுற விஷயம் இல்ல, சேஃபா பண்ற விஷயங்கள் நிறைய பண்ணிட்டு. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு பயப்படல, நகை விக்கிற வேலை இன்னைக்கு ரேட் இன்னைக்கு இவ்வளவு ஹையா இருக்குது, நிறைய பயம், நிறைய திருட்டு. சோ எப்படி இருந்தாலும் அது லாக்கர்ல தூங்க போறதுக்கு why should we? அத வந்து நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயே கோல்ட்ஸ் அண்ட் சில்வர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய பேர் கைட் பண்றாங்க ஆன்லைன்ல. சோ அது வச்சு யூ கேன் ஆல் டூ இட், செல்ஃபாவே பண்ணலாம். கொஞ்சம் அதை பத்தி நான் அப்படிதான் ஒரு இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 3 years ஆச்சு. I'm doing good. ஓகே மேம் கிட்ட வந்துட்டு எப்படி சஞ்சீவ் சார் பத்தி பேசாம ஹவ் இஸ் யுவர் அந்த லைஃப் எப்படி இருக்கு? இந்த லைஃப் சீக்ரெட்டா லைஃப் வச்சிருக்கேன். அந்த லவ் லைஃப் அதை டக்குனு கொண்டு வரதுக்கு முன்னாடி ஒரு பீக் போலான்னு பார்த்தேன், பிடிச்சிட்டீங்க. லவ் லைஃப் நீங்க ஆங்கரிங்கும் பண்ணிருக்கீங்கல்ல, அதனால அந்த கேள்வி பிடிச்சிருக்கு. லவ் லைஃப் ஹஸ்பண்ட் வைஃப்னா டாம் அண்ட் ஜெரி தாங்க. ஆமா, சோ ஜெரி இல்லாம இருக்க முடியாது, டாம் இல்லாம இருக்க முடியாது, சண்டை போடாமயும் இருக்க முடியாது. சோ அந்த மாதிரி ஒரு லவ் லைஃப் தான். அவங்க பத்தி சொல்லுங்க சஞ்சீவ் சார் பத்தி. அவர் he is very kind hearted. எப்பவுமே எனக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் we have lot of difference of opinion நிறைய இருக்கு.
ஹேபிச்சுவலாவும் நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா நான் வந்து டூ மச் பர்ஃபெக்ஷன்ஸ். அதுவே Okay. நிறைய பேருக்கு இடிக்கும். என் Okay. கூட 24 ஹவர்ஸ் இருக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகே ஸோ அந்த எண்டில் நான் இருக்கும்போது அவருக்கும் எனக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ்லாம் நிறைய இடத்துல இருக்கு. ம். பட் என்னன்னா எனி டைம் இஸ் வெரி கைண்ட் ஹார்ட்டட், வெரி லவபிள். நாட் ஒன்லி டுவர்ட்ஸ் மீ, எல்லாருக்குமே எல்லாருக்குமே டக்குன்னு பாவம் பார்ப்பாரு அண்ட் டக்குன்னு ஹெல்ப் பண்ணுவாரு. அதே மாதிரி யாராவது அவரை பத்தி தப்பா பேசுறவங்களாம் கூட பெருசா கோவப்பட மாட்டாரு. ஓகே அந்த ஃப்ரெண்ட்ஷிப்னாலும் அதுக்காக 200% இருப்பாரு. ஸோ Okay. அந்த மாதிரி பர்சன் தான் எனக்கு வந்து திரும்ப திரும்ப ஐம் ஸ்டக் ஆன் டு, ஐ மீன் ஸ்டிக் ஆன் டு ஹிட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஓகே நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட கிட்ட கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஏன்னா ஒரு லைஃப் பார்ட்னரா தன்னோட பார்ட்னர் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல நெகட்டிவ் சைடுக்கு போறாருன்னு வச்சுக்கோங்க. நான் நெகட்டிவ்னு எதை சொல்றேன் அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்காக 200% கொடுக்கறது, பட் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ட்ரோல் பண்றது, தேவையில்லாம அன்வான்ட் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறது, அவரோட ஃபீல்டில் அவரோட கெரியர்ல அவருக்கு என்ன தேவையோ அதை ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்திருக்காரு. பட் சம்வாட் எங்கேயோ ஒரு இடத்துல த்ரோ பண்ணிட்டு போறாங்கல்ல ஒரு கமெண்ட், அது ஆஸ் அ பார்ட்னரா அதை எடுத்துக்கிறதோ இல்ல அவர் கூட சப்போர்ட்டிவா நிக்கிறதோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ த்ரூ அவுட் நீங்க அவரோட லைஃப்ல ரொம்ப சப்போர்ட்டிவா நிக்கிறீங்க. ஆமா. இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது நீங்க என்ன டிஸ்கஸ் பண்ணுவீங்க அவர்கிட்ட, இல்ல நீங்க உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி? See, ஆக்சுவலா அவருக்கு போய் அவர் இஸ் நாட் ஆக்டிவ் இன் சோஷியல் மீடியா. யா ஸோ அவரோட ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருக்கோம். அவரோட பேஜஸ்லாம் ஏதாவது வேணும் அப்லோட் பண்றதுன்னா அது நான் தான். ஓகே ஸோ அலர்ட், நீங்க பண்ற கமெண்ட்ஸ் எல்லாம் அவர் படிக்கிறது கிடையாது, நான் நான் தான். அண்ட் ஐ டேக் இட் வெரி, நான் ஏன்னா பிகாஸ் நான் சோஷியல் மீடியா வளரும் போது நம்மளும் எல்லாருமே யூடியூப்ல இருந்தானே யா வந்தோம். யா ஸோ இன்ஸ்டா பேஜ்லாம் எப்படி பீப்புள் ஆர் சேஞ்சிங் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஸோ அதனால நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் இப்போ வந்து இட் இஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப்ங்கிற மாதிரி ஆயிடுச்சு. யாரும் யாரை பத்தி நெகட்டிவ் பேசாம இருந்தா யாரும் சந்தோஷமா இருக்கும். Okay, அதுதான் இப்ப ஆச்சரியமா இருக்கு. எல்லாருமே நிம்மதியா அதுதான் அது ஒருத்தரை பத்தி நெகட்டிவா பேசுறது ஒரு ஃபேஷன் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதை பாதர் பண்ணாம நான் போயிடுவேன். அதனால அவர் காதுக்கு அது போகாது. அப்படியா? கொண்டே போக மாட்டீங்களா? இல்ல அவர் ஏதாவது அவருக்கு பேசுவாரா? அஃப்கோர்ஸ் அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க கிட்ட சொல்லுவாங்க. Okay. என்கிட்ட கேட்பாரு, அப்படியா இப்படி கமெண்ட் வந்திருக்கா ஏதாவது Okay. கேட்பாரு. ஸோ நான் பாத்தீங்கல்ல, நான் ரொம்ப டூ மச் ஆஃப் அந்த பாசிட்டிவா நெகட்டிவ்ல தட்டி விட்டு யோசிக்கவே மாட்டேன். ஓகே அதனால அவருக்கு அந்த மாதிரி தான் நான் சொல்லுவேன், டிஸ்கஸ் பண்ணுவோம். ம். ஸோ நாங்க வந்து எதுவுமே, ஏன்னா பிகாஸ் எப்பவுமே மீடியால இருக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஒரு லைக் வித்தவுட் எனி பிளாக் மார்க் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை தவிர நம்மளை சுத்தி வந்து பெரிய ஆட்களா இருக்கும்போது அஃப்கோர்ஸ் அந்த பேர்டனை நம்ம சுமந்துதான் ஆகணும். அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, அது நம்ம சுமந்துதான். இல்ல இப்ப பாத்துட்டு இருக்கோம் அகைன் ஆங்கரிங்க்கு வந்துட்டாரு அவரு. அந்த எந்துவ இன்னும் குறையவே இல்ல. எப்படி மேம் வீட்ல இதே ஃபாஸ்ட் தானா? ரொம்ப பேஷனேட் அவர், யா ஃபாஸ்ட், பயங்கர ஃபாஸ்ட். அது எல்லாரும் கேட்டிருக்காங்க. பட் எண்ணி தான் பேசுவாரு வீட்ல. பெருசா ஜாலி மோட்ல எல்லாம் பெருசா அவரை பார்க்க முடியாது. பட் என்னன்னா ரொம்ப பேஷனேட் டுவர்ட்ஸ் வர்க். நீங்க ஜாலி மோட்ல பார்க்க முடியாதுன்றீங்க, பட் அவர் என்ட்ரி ஆயிட்டா கேமராக்கு முன்னாடி எங்களுக்கு அப்படிதான் தெரியறாரு. அதான் சொன்னேனே, யாரையுமே அவர் விரோதியாவோ இல்ல காம்படிட்டராவோ பார்க்க மாட்டாரு. எல்லாரும் என் மக்கள் அப்படின்னு ஜாலியா ஒன்னாயிடுவாரு அந்த இடத்துக்கு போனா. சோ எல்லாரையுமே வந்து பிரதர்ஸ், அதே மாதிரி நிறைய பேரை தங்கச்சியாலாம் தத்தெடுத்து இப்ப கூட இந்த செட்ல கூட இப்ப புதுசா வந்த கேரக்டர் வந்து அவங்க வந்து என்ன அண்ணியா தான் பாக்குறாங்க. அண்ணா மூலமா தான் என்ன பாக்குறாங்க. சோ அந்த மாதிரி அந்த பாண்ட் அவர் கிரியேட் பண்ணிப்பார். சோ ஸ்வீட். நாங்க வந்து அவர்கிட்ட இதை கேட்கறத விட பார்ட்னரா உங்ககிட்ட இருந்து இதை கேட்கும் போது இன்னும் ரொம்ப இதா இருக்கு. இதை கேட்கலாமான்னு தெரியல, பட் கேட்கிறேன். சாரோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து விஜய் சார்னு தெரியும். when you hear that அவர் வந்து he is going to be start a political party அப்படிங்கும்போது உங்ககிட்ட வரும்போது நீங்க எப்படி அதை பாத்தீங்க? இல்ல சார் எப்படி நான் சஞ்சய் சார் see we don't நாங்க எப்பவுமே we are not ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிங்கிறத விட நான் ஐம் ஹார்ட்கோர் ஃபேன் ஆஃப் தளபதி. ஓகே, ஸோ ஏன்னா நான் வந்து ஒரு பந்தம்னு ஒரு சீரியல் பண்ணும்போது அவர் அந்த போக்கிரி படம் வரும்போது அவரை மாதிரி டபுள் ஷர்ட்லாம் போட்டுட்டு நடிச்சுவோம். அந்த அளவுக்கு நம்ம ஃபேன் ஆஃப் ஹிம். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் டிஃப்ரெண்ட். அண்ட் பார்ட்டின்னு வரும்போது இப்போதான் எனக்கு தெரிஞ்சு நான் பாலிடிக்ஸ் வந்து நான் ஓட்டு மட்டும் போடுறத தவிர்த்து நம்ம வேற ஏதாவது பண்றோம் அப்படின்னா கமல் சார் வரும்போது பாலிடிக்ஸை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சேன். அப்பதான் எனக்கு அந்த ஒரு நாலேஜ் வந்தது. லைக் ஓகே அதை பத்தி கேட்கலாம், ஓகே கமல் சார் போறாரு அப்படின்னு தான் நம்ம வந்து பாலிடிக்ஸை பத்தி கொஞ்சம் நாலேஜ் தெரிஞ்சுக்கிறது வந்து அப்பதான் ஆரம்பிச்சது. ஒரு நார்மல் ஒரு சிட்டிசனா சொல்றேன், இந்தியன் சிட்டிசனா சொல்றேன். அப்ப கமல் சார் வரும்போது தான் அதுல ஒரு ஈர்ப்பு இருந்தது எனக்கு. அதுக்கு முன்னாடி we don't know anything. அதுக்கப்புறம் இப்ப கூட இருந்தவர்
லைக் நம்ம கூட இப்ப இருக்கிறவர் அப்படின்னு 10 பேர் நீங்க கேட்கிற எல்லாரும் நீங்க கேக்குறீங்க. பட் எனக்கு தெரிஞ்சு நாங்களும் உங்க இடத்துல இருந்து தான் அவரை பார்க்கிறோம். ஓகே ஓகே சி அதுதான் சொல்றேன். இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அந்த இது வேற. அண்ட் நாங்க வந்து வி ஆர் நாட் ஈவன் லைக் அவர் வந்து அந்த டிவிக்கே நிறைய பேர் கேக்குறாங்க நீங்க போய் ஒரு சீட் இருக்கு அதெல்லாம் கிடையாது. அந்த சைடு கூட நாங்க போனது கிடையாது. ஒரு டிஸ்கஷன் வந்திருக்கும்ல. இப்போ எப்படியும் சஞ்சீவ் சாருக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு ஃபேமிலி வைஸ் க்ளோஸ் அது எந்த டிஸ்கஷனுமே இருந்தது. ஓகே ஓகே ஓகே. ஐ அம் வெரி கிளியர். நான் இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கமல் சார் போனதுக்கு அப்புறம் இப்போ திரும்ப அவரும் போயிருக்காருன்னோடனே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா எல்லாரோட இன்டர்வியூஸும் பாக்குறேன். என்ன நடக்குது, என்ன கூட்டணி போகுது அப்படின்னு நானும் ஒரு வியூவரா யூடியூப் தான் இட்ஸ் ஹெல்பிங் மீ. இல்ல இந்த மாதிரியான விஷயங்கள் வேற டிராவல் பண்றதெல்லாம் பார்த்து சஞ்சீவ் சார் வீட்ல வந்து எதுவும் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுவோம். அத பத்தி ஏன் நான் திரும்பவும் இந்த क्वेश्चन கேக்குறேன்னா சஞ்சீவ் சார் தான் க்ளோஸ்னு எங்களுக்கு தெரியும்ல. அதனால அது எல்லா இடத்துலயும் தேவைப்படுறாரு. ஆக்சுவலி சஞ்சீவ் சாரோட அவரோட கூட இன்னொரு ஸ்ரீநாத்னு ஒருத்தர் இருக்காரு. கட்சிக்குள்ளேயே இருக்காரு. ஆமா. சோ அவர்தான் அந்த விதத்துல அவருக்கு க்ளோஸே தவிர சஞ்சீவ் சார் வந்து ஒரு ஃப்ரெண்ட் தான். ஓகே ஓகே சூப்பரா இருந்தது மேம். இது இன்னொரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும். இந்த ஜேர்னி இருக்குல்ல, இந்த ஜேர்னில நீங்க ஒரு கெரியரை சூஸ் பண்ணி நீங்க அதுல டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. சஞ்சீவ் சார் இப்போ அகைன் பேக் டு ஆங்கரிங் பண்ண ஆரம்பிச்சாரு. குழந்தைங்க என்ன சொல்றாங்க? 2 பேரும் இப்படி பேஷனேட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து அவங்க எப்படி உங்களை டீல் பண்றாங்க வீட்ல? நிறைய இடத்துல சொல்லியிருந்தீங்க ரொம்ப வெல் மெச்சூர்டா இருக்காங்க 2 பேரும் அப்படின்றது. சோ பெரியவோ மிஸ் பண்ண மாட்டா பிகாஸ் ஷீ இஸ் ஆல் grown. அவ 15 இயர்ஸ் ஆயாச்சு. பாக்குறோம் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ல ஜாஸ்தி அவளுக்கு அந்த இன்ஸ்டா பேஜ் எல்லாம் எதுவுமே இல்ல. ஆனா என்னோட இன்ஸ்டால சம்டைம்ஸ் அவங்க மைண்ட் இருந்தது மூட் இருந்ததுன்னா வருவாங்க, இல்லைன்னா வரமாட்டாங்க. ஃபோர்ஸும் பண்ணது கிடையாது. சின்னவர் கொஞ்சம் மிஸ் பண்றாரு. ஏன்னா அவரோட 6th இப்பதான் 6thல இருந்து 7th போறாரு. பட் அம்மாங்கிற அந்த ஒரு எப்பவுமே அந்த பாண்ட் மிஸ் பண்ணுவாரு. சோ என்னோட அம்மா என் கூடவே கொஞ்சம் தள்ளி இருக்காங்க. ஜஸ்ட் கிலோமீட்டர்ஸ், ஃபியூ கிலோமீட்டர்ஸ்ல. சோ எப்பாவது என்ன மிஸ் பண்றானா அங்க ஓடிடுவான், பாட்டியோட இருப்பான். ஓகே ஓகே ஓகே. இப்போ அவங்க உங்ககிட்ட சஜஷன் எல்லாம் கொடுப்பாங்களா? நீங்க சீரியல் ஆக்ட் பண்றதெல்லாம் பார்த்துட்டு நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க அப்படி பண்ணீங்க? இல்ல பாக்குறதுலாம் இல்லையா? பாக்குறது இல்ல சொல்ல முடியாது. நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைக் எவ்ரிடே பேசிஸ் நான் எப்பவுமே சொல்லுவேன் சீரியல் பீப்புள் வந்து நாங்க வந்து திணிக்கப்பட்டோம் எல்லார் வீட்லயும் அப்படின்னு. இட்ஸ் நாட் தேர் சாய்ஸ் ஆஃப் சீயிங் அஸ். வேணும்னா ஆஃப் பண்ணிக்கலாம், பட் சாய்ஸ் கம்மி இல்ல. சேனல்னு ஒண்ணு போட்டா நம்ம பாட்டுக்கு ஓடிட்டு இருப்போம், நம்ம பாட்டுக்கு பேசிட்டு இருப்போம். சோ அந்த விதத்துல வந்து சீரியல்ஸ் பெருசா இப்ப இருக்கிற பசங்க பார்க்க மாட்டாங்க. கொரியன் இதெல்லாம் பாத்துருக்காங்க. ஆமா, அதோட அவங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவங்க மூஞ்செல்லாம் வெள்ளையா இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா ஃபீலிங் எமோஷன் எல்லாம் நம்ம சீரியல் மாதிரி தான் இருக்கு. அதானா சொன்னா என் பொண்ணு ஒத்துக்க மாட்டா. என்னடி இது ஏதானே நாங்க பண்றோம் அப்படின்னா அம்மா போமா அப்படின்பா. பட் அப்படி பாத்துட்டு இருக்கிறவங்க எனி டைம் ஏதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்க சீன்ஸ்ல பண்ணோம், இல்ல அவர் ஃபைட் சீன்ஸ் பண்ணாரு, இல்ல நான் வந்து ஏதாவது கஷ்டமா பண்ணேன். இப்போ இந்த ஷோ இது பண்ணும்போது கூட அவங்க வந்து கஷ்டப்பட்டு அந்த ரோப் இதெல்லாம் பண்ணும்போது அவரு உட்கார்ந்து பசங்க கிட்ட காமிச்சாரு. இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட், நீங்க பாருங்க இந்த மாதிரி பண்ணாங்கன்னு சொல்லி காட்டுவார். ஓகே ஓகே. அவ்வளவுதான் டிஸ்கஷன், பெருசா எதுவும் போடுது. ஐ அம் சோ ஹாப்பி டு இன்னைக்கு உங்களோட இன்டராக்ட் பண்ணது. Thank you so much. Thank you.